அப்பனே முருகா. வெயிட் அவசரப்படாதீங்க. நான் பாட்டு பாடலை. முழுசா நான் என்ன பேசுறேன்னு கேட்டுட்டு போங்க. பாட்டு பாடலை. உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். தேர்தல் நாள் அன்னைக்கு ஏப்ரல் 23 ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் ஊருக்கு போயிருப்பீங்க. சில பேர் பஸ்ஸு கிடைக்காம சென்னையிலே இருந்திருப்பீங்க. நிறைய பேர் ஓட்டு போட வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கோம். நிறைய பேருக்கு எஸ்ஐஆர்ல பேர் இல்லாமல் போயிருக்கும். நான் ஓட்டு போட போனதே ஒரு பெரும் பயணன்றதை தாண்டி ஒரு பெரிய பரிதாபம்னே சொல்லலாம். நான் அதை முகநூலில் கூட பதிவிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நொடியும் லைவ் கமெண்ட்ரி மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தேன். எங்கே போயிட்டு இருக்கேன், என்ன நடந்துகிட்டு இருக்கு, எத்தனை மணிக்கு போய் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். இதில் நிறைய பேர் வந்து பேருந்து கிடைச்சும் ரிசர்வ் பண்ணி அவங்களுக்கு பஸ்ஸு கிடைச்சும் சரியான நேரத்துக்கு போயிட்டு அவங்களால தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற முடியல அப்படின்னு நிறைய ஐடிஸ்லேருந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் அவங்க பதிவிட்டு இருந்தாங்க. நானும் என்னுடைய பங்குக்கு நான் பட்ட துன்ப துயரங்கள் எல்லாத்தையும் பதிவிட்டிருந்தேன். இதை ஏன் பதிவிடணும், இதை ஏன் சொல்லணும், இதை சொல்லி நீங்கள் என்ன இதில் வர வேண்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதை நான் 2024 ஒரு வேளை ஓட்டு போட போகும்போது கஷ்டப்பட்டிருந்தேன்னா, அதை நான் பதிவிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு அதை பார்க்கும்போது அன்னைக்கு செய்த அரசாங்கம் செய்ய தவறிய அந்த விஷயத்தை எல்லாமே இன்னைக்கு மாற்றிருந்துருக்கலாமா அப்படின்னு நான் பேசியிருப்பேன். ஆனால் நான் 2024 எலெக்ஷனுக்கு ஊரில் இருந்தேன்றதுனால எனக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ஆனால் அப்பயும் பிரச்சனை இருந்திருக்கு. இதே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அப்போ தான் ஓப்பன் பண்ணி 4 மாதம் 5 மாதம் ஆயிருந்தது. இதே மாதிரியான பேருந்து சிக்கல்லாம் இருந்திருக்கு. அன்னைக்கு நான் நேரடியாக அதை அனுபவிக்கலைன்றதுனால எனக்கு அது தெரியல. இன்னைக்கு 2026 இந்த தேர்தலில் நேரடியாக கண்கூடாக பார்த்து அனுபவித்ததுனால இதை நான் சொல்கிறேன். இனி வரும் அடுத்தடுத்த தேர்தல்களில் எப்படி முன்னெச்சரிக்கையாக பேருந்துகளை அதிகப்படுத்தணும், போக்குவரத்தை எப்படிலாம் சீர்படுத்தலாம் அப்படின்ற ஒரு பாடம் இந்த தேர்தல் ஆணையமும் அரசாங்கமும் கற்றுக்கொண்டிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது நடந்திருக்கா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை அடுத்து 2029 ஒரு தேர்தல் வருது, மக்களவை தேர்தல் வரும். அந்த சமயத்தில் இந்த வீடியோ எடுத்து மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோன்னா அன்னைக்கு இதே போல் ஓட்டு போட போகிறதுக்கு பேருந்து வசதிகள் இதை பார்த்தாவது அதை மாற்றிக்கொள்ளலாம், இந்த தேர்தலை நினைவில் வைத்தாவது அதை மாற்றிப்பாங்களே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ். நான் வந்து எப்படி ஊருக்கு போனேன்றதை நான் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன். இதை ஒரு டாக்குமெண்ட்டாகவே நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். யாராந்தான் தைரியமாக சொல்ல பாருங்க. அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி இருக்கும். அதாவது எலெக்ஷன் டேவுக்கு முன்னாடி ஏப்ரல் 22 சாயந்தரம் 6 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி, சரி எப்படியும் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விட்டுருப்பாங்க, நம்ம ஊருக்கு போய் சேர்ந்தாலும் நமக்கு இங்கேருந்து 4 மணி நேரம் தானே கள்ளக்குறிச்சி போகிறதுக்கு அப்படின்ற ஒரு நட்பாசையில் 6 மணிக்கு கிளம்பி குரோம்பேட்டில் வந்து பஸ் ஏறுறேன். கிளாம்பாக்கத்துக்கு 7 மணிக்கு பஸ் ஏறுறேன். ஏன்னா அவ்வளோ நேரம் கூட்டமாக இருந்துச்சு. சரி அடுத்த பஸ் ஏறலாம்னு கூட்டமாக இருந்ததுனால 7 மணிக்கு பஸ் ஏறுறேன். 7 மணிக்கு பஸ் ஏறினவன் நான் கிளாம்பாக்கம் போய் சேர்றதுக்கு 9:30 ஆச்சு. 2.5 மணி நேரம் நான் இங்கே இருந்து அங்கே போய் சேர்றதுக்கே ட்ராவல் நடந்திருக்கு. குரோம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு நான் அப்போவே சுதாரிச்சிருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போய் சேர முடியாது அப்படின்னு நான் குரோம்பேட்லேயே இறங்கி இருந்திருக்கணும் இந்த கூட்டத்தை பார்த்து. அந்த ஸ்பெஷல் பஸ் விடுவாங்கன்ற நம்பிக்கையில் போயிருந்தேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போனால் இந்த தேர் திருவிழாக்களெல்லாம் கூட்டம் அலமோதும் பாருங்கள். தேர் இழுக்கும்போது அந்த சுற்றி இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த சமயபுரம் தேர்லாம் இழுக்கும்போது கூட்டம் பயங்கரமாக இருக்கும். திருவாரூர் தேர் இழுக்கும்போது கூட்டம் அவ்வளோ கூட்டம் ஜேன்னு இருக்கும். இந்த மாதிரியான கூட்டங்களை எல்லாத்தையும் அப்படியே ஒரு நிமிஷம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. சாப்பாட்டுக்கு ஒரு பக்கம் கடை ஃபுல்லாக குமிஞ்சிருக்காங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருக்க அந்த கடைகள் ஓரத்துலாம் பார்த்தோன்னா கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க. வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு சுற்றி மக்கள் கூட்டமாக இருக்கிறதுனால வென்டிலேஷன் ப்ராப்ளம் ஆச்சு. காற்று வெளியே போக முடியல, உள்ளே காற்று வர முடியல. ஒரு மாதிரி மூச்சு திணறலோடயே அந்த இடத்த கிராஸ் பண்ணி என்னோட 8வது பிளாட்ஃபார்முக்கு போய் நுழைஞ்ச உடனே அப்பாடான்னு அப்படின்னு மூச்சு வாங்க முடிஞ்சுது. அப்படியே கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்தோம்னா ஐபிஎல் மேட்ச் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு. அதை ஒரு ஆயிரக்கணக்கான பேர் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம பஸ் இருக்க இடத்துக்கு போகலான்ட்டு போனால் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை விருதாச்சலம் பஸ் நிற்கிற இடத்துக்கு போனால் வர பஸ் எல்லாமே ஃபுல்லாகிடுது. ஸ்பெஷல் பஸ்ஸஸ்ன்னு பார்த்தா காலேஜ் பஸ்ஸஸ்ஸு, அந்த சாய்ராம் காலேஜ்லேருந்து நிறைய பஸ் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாத்துலேயுமே கண்ணாடியில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. முன்பதிவு பேருந்து அப்படின்னு போட்டு டைம் எல்லாமே போட்டிருந்தாங்க. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தட்டுச்சு. இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு. இருக்கட்டும். அந்த தீபாவளி பொங்கல் டைம்லலாம் ஸ்பெஷல் பஸ்ஸஸ்க்கு ரிசர்வேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் ரிசர்வ் பண்ணியிருக்கணும் போல இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ்ன்றது ரிசர்வ் பண்ண பஸ்ஸாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு அப்போ தான் எனக்கு லைட்டாக தோணுது. ஒருவேளை இப்படி இருக்கும் மாற்றிருப்பாங்க நமக்கு தெரியல போல் அப்படின்னு நினச்சிட்டு யாரை கேட்டாலுமே கண்டக்டர்ஸ் டிரைவர்ஸை கேட்டாலும் ரிசர்வ் பண்ண பஸ்ஸு, சீட்லாம் ஃபுல்லு,
எல்லாரும் உட்காந்தது பிறகு ஸ்டாண்டிங் வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டாண்டிங்கே அங்கே இடம் இல்லாமல் அவ்வளோ கூட்டமாக பஸ்ஸுக்கு போகுது. இது வேலைக்காகாதுன்னு சிஎம்க்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. நான் உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு குரோம்பேட்டுக்கு திருப்பி புறப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு காலையில் போய்க்கலாம் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் முடிஞ்சது. என்ன மாதிரியே எல்லாரும் நினச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்களா, இல்லை காலையில் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணாங்களான்னு தெரியல. காலையில் அதே 7 மணிக்கு வீட்டிலேருந்து வெளியில் வந்து குரோம்பேட் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 8 மணிக்கு பஸ் ஏறுறேன். மறுபடியும் டிராஃபிக் ஆகுது. இங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு போகிறதுக்குள்ளே சுமார் 1.5 மணி நேரம் ஆச்சு. ஒரு 9:15 9:30க்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். போகிறதுக்குள்ளாகவே பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இந்த முறை அந்த தப்பை பண்ணிடக்கூடாது. நைட்டு நம்ம ரிசர்வ் பண்ணாமல் போயிட்டோம், அதனால் நம்மக்கிட்ட வந்து டிக்கெட் கிடைக்கல. இந்த முறை தப்பு பண்ணிடக்கூடாதுன்ட்டு பஸ்ஸில் போகும்போதே எம்டிசியில் போகும்போதே டிக்கெட் புக் பண்ணுறேன். 9:30க்கு ஒரு பஸ்ஸை புக் பண்ணுறேன். 9:45க்கு ஒரு பஸ், 2 பஸ்ஸு புக் பண்ணேன். ஏதாவது ஒரு பஸ்ஸாவது கிடச்சிரும் அப்படின்னு 2 பஸ்ஸை புக் பண்ணேன். போயிட்டேன் 9:15க்குலாம் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு அந்த பஸ் வர இடத்துல வெயிட் பண்ணுறேன். 9:30 வெயிட் பண்ணுறேன். 9:30 பஸ் வரல, 9:45 பஸ் வரல. அடுத்து 10 மணி ஆயிடுச்சு, பஸ்ஸே வரல. சுற்றி பார்த்தா கண் கட்டின தூரம் வரைக்கும் கள்ளக்குறிச்சி பஸ்ஸே கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன ஸ்கூல் வேன்ஸ்லாம் வருது. ஸ்கூல் வேன்ஸில் விழுப்புரம் வரைக்கும் போகிறவங்களாம் ஏறிக்கிங்க அப்படின்றாங்க. நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன்ப்பா, 215 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கிறேன். 2 ரிசர்வ் பண்ணியிருக்கிறேன், 2 சீட் பண்ணியிருக்கிறேன், 2 பஸ்ஸில் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 430 ரூபா நான் புக்கிங்க்கு மட்டும் பே பண்ணியிருக்கிறேன். என் பஸ்ஸு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி, நான் புக் பண்ண பஸ்ஸில் போனால் போதுன்றதோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்குறேன். காலையில் 5 மணிலேருந்தே இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி பஸ்ஸும் கிடையாது, உளுந்தூர்பேட்டை பஸ் எந்த பஸ்ஸுமே இந்த பக்கம் வரல. வர்ற பஸ்ஸெலாம் அப்படியே வருது, அங்கேயே ஃபுல்லாக அப்படியே வெளியே போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, அப்போ ரிசர்வேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் எப்படி பஸ்ஸு அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்பெஷல் பஸ்ஸுக்கெலாம் ரிசர்வேஷன் அப்படி கிடையாது, அதெல்லாம் நைட்டோடு முடிஞ்சு போச்சு. காலையில் வர பஸ்ஸு எல்லாமே டைமுக்கு வர பஸ் தான். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு கிளாம்பாக்கத்துலேருந்து கள்ளக்குறிச்சி கிளம்புது. அந்த மாதிரி டைமிங் பஸ்ஸில் தான் நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்க. அந்த பஸ்ஸே இன்னும் உள்ளே வரல, டைமிங் பஸ்ஸே இன்னும் உள்ளே வரல. காலையிலேருந்து 5 மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம், உள்ளே வரல. இங்கே வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வெளியில் போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் போயிட்டு பஸ்ஸில் ஏறலாம், ஏதோ ஒரு பஸ்ஸு வந்தாலும் பிடிச்சி ஏறி தொங்கிட்டாவது போயிடலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கூட்டமாக மக்கள் வந்து போராட்டம், சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நான். போ போ. இது அந்த நேரத்தில் மட்டும் சாலை மறியல் இல்லை, அதுக்கு முன்னாடி நாள்ல இருந்து நைட்ல இருந்து சாலை மறியல் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு போராட்டம், சாலை மறியல் நடந்துகிட்டே இருந்திருக்கு. எவ்வளவு பண்ணியும் எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸோ இல்லை வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவோ எதுவுமே இல்லை. இருக்கிற பஸ் மட்டும்தான் ஓடிட்டு இருந்திருக்கு. அப்பயும் டைமிங் பஸ்ஸும் வராமல் போயிருந்திருக்கு. இப்போ இதுக்கிடையில் என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு யங்ஸ்டர் என்னை பார்த்துட்டு, என்ன ப்ரோ பஸ்ஸு கிடைக்கலையா அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, பைக்லேயே போயிருந்துருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு நான் அவர்கிட்ட சும்மா பேச்ச கொடுத்துட்டு இருக்கும்போது, நான் ஒன்று பண்ணுறேன், எனக்கு இங்கே வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நான் பைக் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் நம்ம பெட்ரோல் ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா நான் போகிற வழியில் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அப்போ தான் கொஞ்சம் கண் ஓப்பன் ஆகி கொஞ்சம் பாதி உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆஹா, நம்ம ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு மறுபடியும் கிடச்சிருக்கு, இது மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. பரவாயில்ல, நான் வந்துடுறேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க, ஷேர் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு அவரோட பைக்கில் கிளம்பிட்டோம். பைக்கில் கிளம்பும்போது தான் விஷயம் புரிஞ்சுது. சென்னையிலேருந்து கிளம்புற காரு, பைக்கு, பஸ்ஸு எதுவுமே செங்கல்பட்டை தாண்டதே பெரும்பாடாக இருந்திருக்கு. மேல்மருவத்தூரை தாண்டிட்டினா நீ ஊருக்கு போயிட்டடா அப்படின்ற மாதிரியான அவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருந்திருக்கு. குறிப்பாக செங்கல்பட்டு பாலாறு பாலம், அதுக்கு பிறகு மதுராந்தகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாலம்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக மேல்மருவத்தூர் கிட்ட ஒன்று, இங்கே மதுராந்தகத்திட்ட ஒன்றுன்னு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலலாம் பயங்கரமான நெரிசல் இருந்திருக்காங்க. அதனால் அந்த பைக்கில் போகும்போது அந்த பைக் ஓட்டிகிட்டு போன அந்த யங்ஸ்டரோடைய வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி நாங்கள் காலையில் இந்த செங்கல்பட்டு ரூட்டில் வந்தோம், திண்டிவனம் வந்து சேர்றதுக்கே எனக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு, தெரியாமல் அந்த ரூட்டில் வந்துட்டோம்,
அதனால நீ இப்போ வர்றதா இருந்தால் அந்த ரூட்டில் வராத, வாலாஜா வந்தவாசி வழியாக வாங்க, மாமா அந்த ரூட்டில் தான் வந்தார், அவர் 2 மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டாருன்னு சொன்னதும் உடனே வண்டியை திருப்பி வாலாஜா வந்தவாசி வழியாக பைக்கை விட்டார். 10:30க்கு கிளம்பணும். நாங்கள் அந்த கிளாம்பாக்கத்துலேருந்து செம்ம ஸ்பீடில் போயிட்டு திண்டிவனத்தில் 1:15க்கு ரீச் ஆனோம். இடையில சின்ன சின்ன ஜூஸு, வாட்டர் மெலன்லாம் சாப்பிட்டுட்டு, ஏன்னா வெயில் அவ்வளோ வெயில் இல்லை, எல்லாத்தையும் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் இலை பாரிட்டு திண்டிவனத்துக்கு 1:15க்கு போய் இறங்கி அங்கே கண்டிப்பாக பஸ் வரும்னு சொன்னார். பார்த்தா நிறைய பஸ்ஸஸ் அப்போ தான் கிராஸ் ஆகிட்டே இருந்துச்சு. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. பின்னாடி இன்னொரு கள்ளக்குறிச்சி பஸ் வந்துச்சு. இந்த பஸ்ஸை விடவே கூடாது, படியில் தொங்கிட்டு வெயிலில் நொந்து போனாலும் பரவாயில்ல, நான் இப்போ பஸ் ஏறினா தான் குறைஞ்சது 3:30 மணிக்காவது நான் போய் ஓட்டு போட முடியும் அப்படின்ட்டு பஸ்ஸை ஏறிட்டேன். ஏறினதே எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது. சீட்டு கிடச்சி உட்காந்து பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட ஒரு பேச்சை கொடுத்தேன். அப்புறங்க ஓட்டு போட போகிறீங்களா, எந்த ஊர்லாம் கேட்டு, எவ்வளோ நேரமாக போயிட்டுருக்கு, எவ்வளோ நேரம் ஆச்சு சென்னையிலேருந்து இங்கே வரதுக்கு, அந்த டிராஃபிக் எப்படி கிராஸ் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், மணி இப்போ 1:15 ஆகுது, நீங்கள் திண்டிவனத்தில் ஏறிருக்கீங்க, 1:15 ஆகுது, 5 மணிக்கு கிளாம்பாக்கத்தில் இந்த பஸ்ஸு கிளம்புச்சு, இன்னமும் திண்டிவனத்தை தாண்டலை, மணி 1:15 ஆகுது, எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. 5 மணிக்கு கிளம்புன பஸ்ஸே 1:15க்கு தான் திண்டிவனம் வந்திருக்குன்னா, அப்போ நான் புக் பண்ணல ஒரு 9:30க்கும் 9:45க்கும் ஒரு பஸ்ஸை புக் பண்ணல, அந்த பஸ் ஒருவேளை அந்த டைம்க்கே வந்திருந்தாலும் திண்டிவனத்துக்கு எத்தனை மணிக்கு வந்திருக்கும், நான் எத்தனை மணிக்கு போய் ஊருக்கு போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்ச நேரம் தலையே சுற்றிருச்சு. நல்ல வேலை அந்த பைக் ஓட்டிட்டு வந்த அந்த யங்ஸ்டருக்கு நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருந்தேன். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். அப்புறம் அந்த பஸ்ஸு கிளம்பி கள்ளக்குறிச்சி நோக்கி போயிட்டே இருந்துச்சு. போகிற வழியில் மடப்பட்டில் ஒரு முறை கியர் லாக் ஆகி கல்லெல்லாம் எடுத்து போட்டு தட்டி இந்த ராடை என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணி அந்த இடத்துல ஒரு வீதியை கிளப்பினாங்க. ரைட்டு, இன்னைக்கு ஓட்டு போட்ட மாதிரி தான் அப்படின்ற அளவுக்கு. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா மடப்பட்டுக்கு யாரோ பைக் எடுத்துருவாங்க, நான் பைக்லேயே ட்ராவல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கலான்ற அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக வண்டியை தயார் பண்ணி மடப்பட்டிலேருந்து வண்டி உளுந்து கெடியெலாம் உளுந்தூர்பேட்டெல்லாம் தாண்டி போயிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, போட்டுடலாம் ஓட்டு அப்படின்னு. போயிட்டு இருக்கும்போது கள்ளக்குறிச்சி டோல்கேட்டுக்கு முன்னாடி மாடூர் கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டி டோல்கேட்டுக்கு நடுவில் மாடூர்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த மாடூர் கிட்ட மறுபடியும் வண்டி பிரேக் டவுன் ஆகி, இல்லை இதுக்கு மேலே வண்டி நகராது, செகண்ட் கியரில் மட்டும்தான் வண்டி மூவ் ஆகும், ஃபஸ்ட் கியரோ இல்லை டாப் கியர் எந்த கியரும் போட முடியாது அப்படின்னு நம்ம சைக்கிளில் வந்து நொண்டிப்படல் அடிப்போம்ல, அந்த மாதிரி செகண்ட் கியர்லேயே டிரைவர் பொறுமையாக மெரிச்சு தள்ளிட்டு வந்து டோல்கேட்டை தாண்டி ஏகேடி ஸ்கூல்கிட்ட வண்டி எவ்வளோ ஸ்பீடு போச்சுன்னா நம்ம பஸ்ஸு போகும்போதே இப்படி இறங்கி நடந்து போய்க்கலாம், அவ்வளோ ஸ்பீடில் தான் போச்சு. டபை கட்டிட்டு இறங்கி குதிச்சு தம்பிக்கு ஃபோன் பண்ணி பைக் எடுத்துகிட்டு வர வச்சு சேஸ் பண்ணி போய் 5 மணிக்கு எங்கள் ஊருக்கு போய் சேர்ந்து பைக்கில் போய் கையிலேயே ஓட்டர் ஐடி பூத் ஸ்லிப்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி டக்குன்னு போயிட்டு என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டு வந்துட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு பெருமூச்சு விட்டேன். இந்த ஒரு ஓட்டு என்ன பண்ணிட போகுது அப்படின்றது நிறைய பேர் கேட்டாங்க. நீ ஒரு ஓட்டு போடுறதுனால நீ ஓட்டு போடுற கட்சி ஜெயிக்க போதா, இல்லை வேற ஏதாவது மாற்றம் நடந்துட போதா அப்படின்னு நிறைய பேர் கிண்டலாகவும் கேட்டாங்க. என் நண்பனே ஃபோன் பண்ணி வேற கேட்டான், எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போயிட்டு நீ யாருக்கு ஓட்டு போட போகிறேன்னு தெரியுது, எதுக்கு தேவையில்லாமல் ஓட்டை வேஸ்ட் பண்ணுறேன்லாம் கேட்டாங்க. பட் அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா படலை. நான் ஓட்டு போடுறது என்னோட உரிமை. என்னுடைய ஒரு ஓட்டு அந்த தத்துவத்தை என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி பெற செய்யும். அது வரைக்கும் அதை உயிர்ப்போடு வைப்பதற்கு என்னோட ஒரு ஓட்டு அதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்ததுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு மனநிறைவு அந்த இடத்துல எனக்கு ஏற்பட்டுச்சு. நான் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பேன்னு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். இந்த தேர்தலுக்கு நான் செய்த பயணம் இப்படி. என்னை போல பல பேர் ஓட்டு போட வர முடியாத சூழல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. கிளாம்பாக்கத்திலே பஸ்ஸு வரும்னு வெயிட் பண்ணி வெயிலில் காஞ்சி போய் சாப்பாடு கிடைக்காம, ஹோட்டலில் எங்கேயும் சாப்பாடும் கிடைக்கல, விடிய சாப்பாடு போயிட்டே இருந்ததுனால காலை சாப்பாடு செய்யறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஹோட்டல்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி பேருந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த எத்தனையோ பேர் சரியான நேரத்துக்கு போய் ஓட்டு போட முடியாமல் அவங்களுடைய வாக்குரிமையை இழந்திருக்காங்க, அந்த வாய்ப்பை தவற விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சுமார் 5%, ஒரு 2%இருந்து 5% வாக்குகள் இப்படி சதறி போயிருக்கு. போடவே இல்லை, போலே ஆகலை. ஏன்னா 85% ஓட்டு இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்து. ஒருவேளை ப்ராப்பரான பஸ்ஸஸ், ப்ராப்பரான டிராஃபிக் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, அலர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 88% ஒரு 90% ஆஃப் ஓட் போல் ஆயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தாங்க.
அங்கே கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் இருந்த எல்லாரும் சொன்னது, இந்த ரூலிங் பார்ட்டி தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணுச்சு, சரியான ப்ராப்பரான பஸ் விடலை அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன புரிஞ்சுதோ அந்த புரிதலுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் இதில் முக்கியமான விஷயம், தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் அனைத்து அரசு அதிகாரிகளும் இருக்காங்க. போக்குவரத்து துறை அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது தேர்தல் ஆணையம் சரியான திட்டமிடலோட பேருந்துகள் இல்லை ஸ்பெஷல் பஸ்ஸஸை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம். போகிற ரூட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு போக்குவரத்து துறை மிக சிறப்பாக செயல்பட்டு சென்னை வரவங்களுக்காக லாரி மற்ற ட்ரக்ஸ் எல்லாத்தையும் வெவ்வேறு ரூட்டில் விட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி நாளும் இதையே செய்திருந்தாங்கன்னா இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஊரில் போயிட்டு வாக்கு செலுத்தக்கூடிய அனைத்து பொதுமக்களும் சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்திருப்பாங்க, சரியான பேருந்துகளும் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இனி வரும் தேர்தலில் இந்த மாதிரியான சிறிய சிறிய தவறுகளும் நடக்காமல் இருப்பதற்காக தான் இந்த காணொலியின் மூலமாக நான் பதிவு செய்ய விரும்புவது. அடுத்த தேர்தலில் நான் இந்த வீடியோ மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்ப்பேன். அன்னைக்கு தேர்தலுக்கு வாக்கு செலுத்த போகிறவர்களுடைய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், இதை வைத்து தேர்தல் ஆணையம் அன்றைக்காவது தன்னுடைய திட்டமிடலை மாற்றி கொண்டிருக்கிறார்களா அப்படின்றதெல்லாம் பார்ப்பதற்காகவே இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். வேற எந்த நோக்கமும் கிடையாது. அப்புறம் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்லலாம் நான் போட்டிருந்த வீடியோவில் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அங்கே சாலை மறியல் பண்ணுறவங்கள வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அப்புறம் பேருந்துக்காக அடிச்சுக்கிட்டு எஸ்சிடிசி பஸ்ஸெல்லாம் உடைச்சி பஸ்ஸில் ஏறுற அளவுக்குலாம் பயங்கரமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அதை நான் வீடியோ எடுத்து பதிவு பண்ணி போட்டிருந்தேன். இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு போடும்போது கமெண்ட்ல நிறைய பேர் வந்து, ஏன் உனக்கு முன்யோசனை இல்லையா, நீ படிச்சிருக்க தானே, உனக்கு தெரியாதா, இங்கே கூட்டம் இவ்வளோ வரும், நமக்கு முன்னாடியே பிளான் பண்ணி போகணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அதிமேதாவித்தனமான கேள்விகளை எல்லாமே கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில், ரொம்ப சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை எலெக்ஷனை மண்டே வச்சுருந்தாங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே முன்னாடி லீவ் இருந்திருக்கும். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, மற்ற கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு குறைந்தபட்சம் சண்டே லீவாவது இருந்திருக்கும். அந்த லீவை பயன்படுத்தி எல்லாரும் வெள்ளிக்கிழமை நைட்லேருந்தே ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. சிலர் சனிக்கிழமை நைட்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. திங்கக்கிழமை சரியான நேரத்துக்கு எல்லாரும் போயிட்டு ஓட் போட்டிருப்பாங்க. வியாழக்கிழமை தேர்தல் இருக்கிறதுனால வியாழக்கிழமை மட்டும்தான் அரசு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு, சம்பளத்துடன் கூடிய விடுமுறை. அதனால புதன்கிழமை நைட்டு வரைக்கும் நீ வேலை பார்த்தே ஆகணும்னு பல நிறுவனங்களை நிர்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க. வேற வழியே இல்லாமல் புதன்கிழமை நைட்டு வரைக்கும் வேலை பார்த்துட்டு புதன்கிழமை நைட்டு ஊருக்கு கிளம்பினவங்க இருக்காங்க. 4 மணி நேரத்தில் என்னால் ஊருக்கு போயிட முடியும் அப்படின்னு என்னை போல நினைச்ச இந்த பக்கத்துல 4 மணி நேர கேப்ல இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் திருச்சிக்கு உள்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நினைச்சிட்டு காத்திருந்திருக்காங்க. ஆனால் டிராஃபிக்கு சரியான பேருந்து வசதி இல்லாமல் மாட்டியிருக்காங்க. இதுல என்ன திட்டமிடல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த அதிமேதாவித்தனமா கேள்வி கேட்டவங்களுக்கு திருப்பி நான் அவங்களை பார்த்து கேட்க, இதெல்லாம் யோசிச்சு பார்க்காம வாய்க்கு வந்ததெல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. சரி, அது அவர்களுடைய புரிதல் அப்படின்றத நம்ம அதை கடந்து போயிருந்தோம். அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்றத நானும் நினைச்சேன். ஆனா என்ன மீறி என் கை வந்து சில பேருக்கு இன்ஸ்டாகிராம்லேயே போயிட்டு பதில் போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமும் புரிதலற்ற கேள்விகளை திருப்பி திருப்பி தொடுத்துட்டே வந்ததுனால சரி, இவர்களுக்கு புரிய வைப்பது பெரிய டாஸ்கா இருக்குது, நம்ம ஏன் இவ்வளோ டயர்ட் ஆகிட்டு அப்படின்னு நான் அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் மூடிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். அது இன்னமும் அந்த கமெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த காணொலி, இந்த வீடியோவின் மூலியமாக நான் சொல்ல விரும்புவது, அடுத்த முறை இந்த தவறையெல்லாம் தேர்தல் ஆணையமும் அரசாங்கமும் திருத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா என்ற ரீதியில் இதை எடுத்துக்கொள்ளாமல், இங்கே நடந்த ஒரு சிறிய தவறுனால சுமார் 5% வாக்குகள் பதிவாவதிலிருந்து விடுபட்டிருக்கு அப்படிங்கிறதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மாற்றி அமைத்தால் அடுத்து வரும் தேர்தல்களில் நிச்சயமாக 90% 95% பதிவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இதை இவ்வளவு நேரம் கொடுத்து உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. சொன்னா விடுறா. போ கூட்டம் போய் வேலை வெட்டியா பாரு, போய்கிட்டாரு.